காலையில் எஃப்ஜே, கானா, வினோத், அமித் எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. கூட விக்ரமும் இருக்கார். அப்போ வந்து எஃப்ஜே சொல்கிறாரு, பாருவோட ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம போய் அவகிட்ட ஒரு வார்த்தை பேசணுன்னா அந்த வார்த்தையை வச்சே தான் அவள் பேசுவா. அவளுக்கு ஃப்ரெஷ்ஷாக எதுவும் சொல்ல தெரியாது. நம்ம என்ன சொன்னோமோ அதை வச்சே நம்மளை அடிப்பா. ஸோ பாருக்கிட்ட பெஸ்ட்டு வந்து அவகிட்ட அதிகம் பேச்சு கொடுக்காம நம்ம ஒதுங்கிட்டா பிரச்சனை கிடையாது. ஏன்னா என்ன சொன்னாலும் அதை வச்சே நம்ம பேரில் திருப்பி விட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே சொல்லிட்டு இருக்காரு. இந்த வாரம் பூரா இப்போ வந்து நல்லவ மோடுக்கு போயிடுவா. ஏன்னா விஜய் சார் வந்து நல்லா சொல்லியிருக்காரு நேத்தி. இப்போ கூட பாருங்கள், அரோராவை கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அன்றைக்கே சொல்லியிருப்பார், பார்வதியை நினச்சா தான் எனக்கு பயமாக இருக்குது கேப்டன்சி டாஸ்கில். ஏன்னா வந்து கேப்டன்சி யார் கேப்டனாக வந்தாலும் அவங்கள வந்து பிரச்சனை பண்ணுறது தான் பாரோட வேலைங்கிறது தான் நமக்கு எல்லாமே நம்ம ஒரு 4-5 வாரமாக பார்த்துருக்கோம். ஸோ இப்போ லாஸ்ட் 2 டாஸ்கில் நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் மகாராணிங்கிற மாதிரி ஒரு ஹை பொசிஷன் கொடுக்கும்போது அந்த டாஸ்கே கொஞ்சம் ஸ்மூத்தாக போகுது. ஏன்னா அவங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதே நேரம் நீங்கள் அவங்களுக்கு லோ பொசிஷன் கொடுத்தீங்கன்னா அப்போ பாரு ஃபுல்லாக ரிவோல்ட் பண்ணுவாங்க. அந்த டாஸ்க்கு ஃபுல்லாக சண்டே ஆகுது. இது ஏன் பிக் பாஸுக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. எப்பயுமே அவங்களுக்கு ஹை பொசிஷனே கொடுக்குறாங்க. ஒரு டாஸ்க்லையாவது அவங்களுக்கும் கொஞ்சம் சின்ன பொசிஷன் கொடுக்கும்போது வேறு ஒருத்தவங்க சொல்லும் போது அவங்க கேட்க மாட்டாங்க. ஆனால் அவங்க ஹை பொசிஷனில் இருக்கும்போது அவங்க எல்லாருக்கிட்டையும் நமக்கு இப்போ டாஸ்க் ரன் ஆகணும், நம்ம இப்போ எப்படியாவது டாஸ்க்காக பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லி கொண்டு போகிறாங்க. ஸோ லக்கிலே அவங்களுக்கு ஒரு டாஸ்க்லேயும் கொஞ்சம் முக்கியமான ரோல்ஸ் கிடச்சிருது. ஸோ அதனால் போயிடுது. அதை வந்துட்டு இப்போ எஃப்ஜே சொல்கிறாரு, அதிகம் பேச்சு கொடுக்காம அப்படியே ஒதுங்கி போயிடணும். இப்போ கூட பாரு, அரோராவை கூப்பிட்டு வச்சு என்னெல்லாம் சொல்லணுமோ அதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கானா, வினோத் வந்து மார்னிங்கே சொல்லியிருந்தேன், நான் வந்து உஷாராக இருப்பேன், நான் அதில் அதிகம் இதுக்கு போக மாட்டேன், என்கிட்ட வச்சுக்க மாட்டாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி சின்ன சின்ன அன்சன் அப்டேட் செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.